ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதுன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்தீங்க. ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில். நான் தான் சொன்னேன் நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த படத்தில் ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது. எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது. இது வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான்? நிச்சயமாக நீ கேள்வி நியாயம் இருக்குது. அதுக்கு தான் நான் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வச்சுருக்கேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக அதை நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக. பரத் சார், சார் முன்னாடிலாம் உங்களை கான்டெக்ட் பண்ணோன்னா ஒரு கதாசிரியர் கதை சொல்லணும், ப்ரொடியூசர் கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் ஃபிச்சாக என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் கதை கலகம் டோட்டலாக மாற்றிட்டீங்க. இப்போ 4 ஸ்டோரியில் நீங்கள் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி இருக்குது? ஏன்னா இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை திருப்பி ஃபுல் ஃபிச்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா? இல்லையே சார், அப்படிலாம் கிடையாது சார். அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன். ராஜகுமாரன் சார் கூட நடித்தார், வெயில் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைனா ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது ஒரு படம். அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதே மாதிரி இந்த கதையை என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார். சின்ன பாட்டு கிடையாது. நீங்கள் இதை ஒரு பொதுப்படையாக பாருங்கள், படமாக பார்க்கும்போது என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ. ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அதான் இது ரெகுலரான ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு காமெடியன், ஒரு 4 ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும், 2 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னோடய பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார், கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். கரெக்ட் சார். இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்களே, அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே? ஆனால் அது கேஸ் இதுவாகிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது சினிமாட்டிக்காக நீங்கள் அதுக்கு புல்லட் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல, அதை மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க? ஆமாம், அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன். அதில் ரைஃபிள் இருக்கும். இதில் கதைக்காக நான் என்ன பண்ணேன், 9mm பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன். சரி, அஞ்சலி நாயர் கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களே, அது அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்தது அவங்க பேசும்போது? ஏன்னா கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில். ஏன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும்ல. ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும் போது கதையை? உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன உடனே. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் சொன்னேன், அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. இது வேறு மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்புறம் அஞ்சலிக்கிட்டே சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன், வீடியோ காலில் தான் சொன்னேன். கதை கேட்டோன்னா கிளைமேக்ஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க, நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அஞ்சலி மேடம், நீங்கள் நெடுநல் வார்டு அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சிங்க. இது கதை சொல்ல வேண்டாம், அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான். இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும். நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி, சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது அஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க. பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ணுற படம் தே ஹேவ் அன் இமேஜ். அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த ஸ்டோரி கன்வின்சிங்காக தோணிடுச்சு. அதுவே தாண்டி டிரெக்டர் கிட்டே ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி. ஸோ ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. டேரக்டர் சார், சார் படத்தில் ஒரு பார்ட் ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. எப்போவுமே ஜாதியை பற்றி பேசினாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த ஜாதி பெருமையை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூஸ் இங்கே நிறைய இருக்குது. சரிங்களா? அது ஏதாவது உங்களை பாதிக்குமா? இல்லை புரியல, உங்களுக்கு கேள்வி எனக்கு புரியல, சாரி. இல்லை என்னென்னா இப்போ ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் கீழ்மட்ட ஜாதியை கொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. ஸோ அது இந்த கொல்றதுனால இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, ஏன்னா இப்போ இருக்கிற ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் இந்த படத்துக்கு பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காதுங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லி அதில் இல்லை. ஏன்னா ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் ஜாதி கீழே இருக்கிறவங்க கொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவலில் கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா? இல்லை, அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேனே தவிர
அப்படி யாரும் இல்லை. இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. சார் இந்த சென்னையில் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன், அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா, துப்புரவு தொழிலாளர்னால அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க, படிப்பு இல்லாதவங்க அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவர்களுடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. குறிப்பாக சொன்னால் அவங்களுக்குமே கற்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா, இல்லை முழுக்க இது உங்களுடைய கற்பனையா? இல்லை, கற்பனையாக இருக்குது. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அதன் வர தாக்கம் தான் எனக்கு. சார் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க, ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன், அவங்களாம் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த பக்கமே நான் போகிறேன். இல்லை, நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணோம், இப்போ இன்வைட் பண்ணோம். கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் வந்து 2nd place வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு இந்த ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க. சார் 4 கதைகளையும் ஒன்றோட ஒன்று இணைச்சிருக்கீங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க. இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க? சார், ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும். அந்த முடிவு நம்ம ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிப்பேன். நான் எழுத மாட்டேன். முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன். அப்புறம் கேரக்டரை வடிவமைச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் அவங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன். சார், 4 ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், இங்கே 4 ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை, ஏன் ஏசிடி கொடுத்தாங்கன்ட்டு. நீங்கள் கதை சொல்லும் போது கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க. அவர் ஏற்கனவே 7G எடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு, சரிங்களா? அவருக்கே புரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஒரு நிமிஷம். இல்லை, புரியலன்னு சொல்ல, இது அந்தளவுக்கு வன்முறையான கதையும் இல்லை. அந்தளவுக்கு நம்ம பிளட் ஸ்குவாஷோ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்து ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா இதுதான் சொல்லி அது யூஏர் நம்ம எதுவாக சொல்லலை. அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டெலிவரி சீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பண்ணுறோம். ஒரு 25 minutes நம்ம கட் பண்ணிடுவோம். ஃபுட்டேஜ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் நமக்கு அதே சர்டிஃபிகேட் தான். அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா? அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான், டிஸ்கஷன்ஸ் தான். அதெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இது நெக்ஸ்ட் இதில் இன்னும் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறோம். அது டேரக்டர் சொன்னதான் நல்லா இருக்கும். சார், 20 நிமிஷம் வந்து அந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண வச்சுருக்காங்க. அதாவது பிளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா? சார், இது என்னதான் கேட்டிங்களா? எனக்கு தானே? ஓகே சார், இது வந்து எனக்கு முதல் படம்ன்றதுனால எனக்கு அது தெரியல. நான் இப்போ அங்கே போனேன், உங்களுக்கு யூஏ வேணுமா ஏ வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ யூஏனா இவ்வளோ கட்டு இருக்குது, ஏன்னா இவ்வளோ கட்டு இருக்குனாங்க. யூஏல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க. ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சலியோட போர்ஷன் பார்த்துருப்பீங்க, அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம். நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், ஸ்ட்ராங்காக சொன்னார், நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். பரத் சார், சென்னையில் இருக்குங்க. இல்லை, அவர் சொல்ல மறந்துட்டாரு. என்னன்னா, சென்சார்ல வந்து முக்கியமான சில போர்ஷன் கதையிலே வேற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. அப்புறம் பரத் சாரு இவங்க 3 பேர் கார்ல டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் வச்சிருந்தோம். அதாவது 3 மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க. 3 பேரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க இதை பத்தி பேசுவாங்க. அந்த விஷயத்த டோட்டலாகவே எடுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த கண்டென்ட்டை தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குனர் கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு. நான் வந்து இங்க ஒரு ஹோட்டலில் ஒரு ப்ரொமோஷனில் இருக்கும்போது வந்தார். வந்து இந்த மாதிரி இந்த டைலாக்லாம் சேஞ்ச் பண்ணணும், சென்சாரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே, நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம், நம்ம உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்கள் பதிவு பண்ண நினைக்கிறேன். என்ன சொன்னார்னா, அவங்க டிஸ்கஷனுக்கு வரல, ஆர்டர் போடுறாங்க. அவங்க தொழில வந்து டிஸ்கஷனே இல்லை,
சமூக நீதி அதெல்லாம் விடுங்க, மதம் சார்ந்த அதெல்லாம் விடுங்க, இதை பண்ணுங்க, தூங்க அப்படின்னா அது கொடுக்குற எல்லாம் அந்த டிஸ்கஷன் மூடுக்கே அவங்க வரல அப்படின்னு சொன்னார். இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் படம் பண்ணுற ஒரு இயக்குனராக இருந்தால் அந்த டிஸ்கஷன் மேபி நடந்திருக்கலாம். அவர் எளிய இயக்குனர், எளிய நிறுவனம்ங்கிறதுனால அந்த டிஸ்கஷனுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது டிஸ்கஷனுக்கு 2 பேரும் பேசணும். ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேட்குறது டிஸ்கஷன் ஆயிருக்காது. அது சென்சாரில் நடக்கு. அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. சென்சார் வந்து அதாவது சமூக நீதிக்கு எதிராக இருக்குதா சார்? அதான் சொன்னேனே, இது வந்து என்ன முதல் படன்றதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, இப்படி தான் நடந்துப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இதான் ஃபஸ்ட்டு படன்றதுனால. ஸோ அடுத்த படத்தில் இது மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். தெளிவான சில கேள்வி கேட்க முடியாமல். பரத் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க, பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மேபி ஹீரோயினுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். பட் இப்போ உள்ள உங்கள் கூட நடித்த சக நடிகர்கள் வந்து ஹீரோவாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ மெயினாக முழுக்க நெகட்டிவ் வில்லனாகவே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக பண்ணுவேன் சார். பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேலே இருக்கணும். அந்த பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. இப்போது அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம பண்ணுற ஒரு எஃபர்ட், நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும். இல்லைனா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறது வேஸ்ட். கண்டிப்பாக பண்ணுவேன் சார். ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார், நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம், இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன்.